ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் ஆல்ரெடி இதை ரெடி பண்ணி போட்டுருந்துருப்போம். ஓகேவா? அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். எப்படி அந்த பிளாக்கே நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ மூலயமா. சரி, தயவுசெய்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நான் எதுவும் தேவையில்லாமல் பேசியிருக்க மாட்டேன். ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட்ஸை நீங்கள் வர்றது இம்பார்ட்டண்டான எதை வேணாலும் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தே தான் ஆகணும். அப்படின்னா சூப்பரான ஒரு வீடியோ இது. ஓகே, அதேமாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாக் தான். நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டெய்லிக்கும் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் AutoCAD ஹோம் பேஜுக்கு போய்ப்போம். ஓகே, ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். ஓகே, இதில் நியூன்னு கொடுத்துட்றேன். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலை, ரைட்டா? ஏன்னா நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படி ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வரைகிறோம்ல, இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்டு யூஎன் என்று கொடுத்துட்டு யூனிட்டை பொறுத்தளவு 0,0 தான். ப்ரிசிஷன் வேல்யூ 0. மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்ச்சஸில் மில்லிமீட்டர் செட் பண்ணிவிட்டு லிமிட்ஸ் போயிடலாம். LIM என்டர். லிமிட்ஸில் 0,0 என்டர். 500,500 என்டர். ஓகே ஓகே லாஸ்ட்டாக Z என்டர். ஜூம் A என்டர் ஆல். ஓகே ஓகே இப்போது ஒரு ஃப்ரெஷ் ஷீட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 3D ஆப்ஜெக்டை எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு கியர் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் 3D மாடலிங்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடலிங் பேஜ் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். அதுதான் பேசிக். ஓகே, ஃபஸ்ட்டு L என்டர் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு ரெக்டாங்கிள் எப்படின்னா 48, லென்த்து வந்து 48, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 24. இதுக்கு பாக்ஸ் போட்டு ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் ரெக்டாங்கிள் கமாண்டை யூஸ் பண்ணி நான் இந்த பாக்ஸை க்ரியேட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி J என்டர். J மீன்ஸ் ஜாயிண்ட், அதாவது சிங்கிள் லூப்பாக கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ரெக்டாங்கிள் கமாண்டை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ண தேவையில்லை, மற்றபடி எல்லாமும் பண்ணணும் தான். ரைட்டா? இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு ஹோம் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூ அல்லது 3D வியூன்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் எவ்வளோதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு 40 mmக்கு பண்ணிடுங்க. ரைட்டா? ப்ராப்பரான ஒரே ஒரு பாக்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போலேருந்து. இதில் தான் ஒரே ஒரு மாற்றம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி அந்த சைட்லேயும், இங்கே ஒரு சைடு இருக்கு இல்லையா, அந்த சைட்லேயும் ஒரே ஒரு L எடுக்கப்படும். அந்த L என்னன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு 5 mm கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைன் வருதா, அது கீழே 16 mmக்கு இறங்கினா போதும். இறங்கிடுச்சு. 16 mmக்கு இறங்கினோன்னே நான் இப்படி கொடுத்துட்றேன். இப்போது TR என்டர் கொடுத்து ட்ரிம் ஐக்கான் எடுத்து ட்ரிம் பண்ணி விட்டுறேன். ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அகைன் ப்ரெஸ்ஃபுல் கமாண்ட் எடுத்தேன். அந்த நம்ம வரைஞ்ச L இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2Dக்கு மாற்றுங்க. நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து லைன் வரலை, டோட்டலி வரலை. ஸோ லைன் எடுத்துக்கிறேன். அகைன் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டேன். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடு இந்த சைடு வியூலையும் வரையணும். ஓகே, லைன் எடுத்துக்கோங்க. L என்டர். இந்த கார்னரில் இந்த கார்னருக்கு ஒரு 5 mm கொடுத்துக்கோங்க. கீழே அதை 16 mmக்கு இறக்கிக்கோங்க. இறக்கி இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு பிளாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்பவே வித்தியாசம் இருக்காது. ஏன்னா நாம் இன்னும் ஒன்றும் ப்ராப்பராக பண்ணலை. ப்ரெஸ்ஃபுல் கமாண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இருக்குல்லையா, ப்ரெஸ்ஃபுல் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி இழுத்து செலக்ட் பண்ணி நான் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணேன் அப்படின்னா த்ரூ கட் ஆகிடும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாவே கட் ஆகிடும். எனக்கு அப்படி கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம்
ஒரு ஒரு சம் டிஸ்டன்ஸில் மட்டும் எனக்கு கொஞ்சம் வெட்டி எடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? பாதியோ இல்லை ஒரு கால்வாசி எனக்கு ஆக்சுவலாக வெட்டி எடுக்கணும். அந்த சைடு ஒரு கால்வாசி வெட்டி எடுக்கணும். பேலன்ஸ் எனக்கு நடுவில் ஒரு சின்ன பிளாக் வேணும். ஸோ அது என்ன அளவுனா 16ன்னு சொல்லி என்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெட்டி எடுத்துக்கும். ரைட்டா? நல்லா கவனிச்சிங்க. இந்த இதுலேயும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. ப்ரெஸ் ஃபுல் கமெண்ட் எடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இழுத்து செலக்ட் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க மவுஸ் அப்படின்னா ஃபுல்லாக கட் ஆகிடும். ஸோ நமக்கு அப்படி தேவையில்லை, அதனால் 16ன்னு சொல்லி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது 3D வியூக்கு நான் வரேன். இந்த மாதிரி ஒரு பாத் கிடச்சிருச்சு. இப்போவே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இது அப்படின்னு. ஓகே, இது எனக்கு ஒரு ஸ்கொயராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அந்த ஸ்கொயர் தேவையில்லை, எனக்கு அங்கே ஒரு சரிவு தேவை, ரெக்டாங்குலராக. ஸோ எப்படி ட்ராக் பண்ணி வெளியாகிடுங்க. இப்போது எனக்கு இந்த பாட்டு தேவையா அப்படின்னா அந்த மேலே உள்ள பகுதி தேவையில்லை, இந்த ரெக்டாங்கிள் தேவையில்லை, இந்த ரெக்டாங்கிள் தேவை. ஸோ இந்த ரெக்டாங்கிளை எடுத்து இப்படி கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது த்ரூக்கட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பராக இதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கமாண்ட் எடுத்துகிட்டு ஒரு 16க்கு சர்க்கிள் போடுங்க. சரி, நீங்கள் ஃப்ரண்ட் வியூக்கு வந்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டேன். ஃப்ரண்ட் வியூவில் இந்த பிளாக் அப்படியே இருக்கட்டும். சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. 2Dக்கு மாற்றிக்கோங்க அது முன்னாடி. ஓகே, 2Dக்கு நான் மாற்றிட்டேன். சர்க்கிள் எடுத்துட்டேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு ஒரு 16க்கு சர்க்கிள் போட்டு அதுக்கு சென்ட்ரு பாயிண்ட் பிரிச்சிடுறேன். சென்ட்ரு பாயிண்ட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சைடு பிரித்தா போதும், ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. ட்ரிம் ஐக்கான் எடுத்துகிட்டு இந்த பாதி சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரு லைன் தேவையில்லை இப்போது. ஓகேவா? இது மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் தேவை. XY லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது, இது தேவையில்லை இங்கே. ஸோ இதை நான் பாட்டமில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு அகைன் ஆட்டோவை ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு சென்ட்ரல் லைன், ஒரு பாதி பாக்ஸுக்கு சென்ட்ரல் லைன் நான் பிரிச்சிட்டேன். இதை மூவ் பண்ணி நான் வைக்க போகிறேன் இப்போ. ஓகேவா? என்டர். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஆட்டோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா செட் ஆகிடும் போயிட்டு. ஓகே, இப்போ ஆட்டோவை ஆன் பண்ணிக்கோங்க. டிஆர் என்டர் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஐக்கான் எடுத்துரும். ட்ரிம் ஐக்கானில் வச்சு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாமும் டிலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட், இப்போது ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இதை ட்ரிம் பண்ணிடுறோம். இதை இப்போது த்ரூ கட் பண்ணிடுவோம். ரைட்டா? எக்ஸிட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளாக்கு தான் நம்ம ஷார்ட்ஸில் ரெடி பண்ணி போட்டிருப்போம். சூப்பரான ஒரு இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.